வணக்கம், வெல்கம் டு ராய்நெட். ஃபெப் 2026ஓட சிஎஸ்பிக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கு, என்ன ஆஃபர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மினி ஸ்டேட்மெண்ட்டோட ஆஃபர். ஸோ மினி ஸ்டேட்மெண்ட் வந்து போர்ட்டல்ல வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆயுஷ் பே சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி. ஸோ ஆயுஷ் பே சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு கஸ்டமருக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 90 rupees நார்மலா வந்து கமிஷன் வரும். ஸோ இதுல ஆஃபர் என்ன அப்படின்னா, ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அந்த மந்த் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 90 rupees கமிஷன். அது போக மினி ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து எவ்ரி மினி ஸ்டேட்மெண்ட்டுக்கு 50 பைசே வந்து கமிஷன் வந்து வரும். ஓகே, சப்போஸ் அதே மந்த் நீங்க 2 ஆயுஷ் பே சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு கஸ்டமர்ஸ்க்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அப்ப 90 + 90 180 rupees வந்து கமிஷன் வரும். பட் மினி ஸ்டேட்மெண்ட்டோட ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா 1 rupees per மினி ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு கமிஷனா வரும். ஓகே, ஸோ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிருக்கிறதுக்கு 50 பைசே மினி ஸ்டேட்மெண்ட் வந்து வந்துட்டு இருக்கும். இதே நீங்க 2 கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா 1 rupee ஒரு மினி ஸ்டேட்மெண்ட்டுக்கும் 1 rupee வந்து கமிஷன் வரும். ஸோ ஆயுஷ் பே சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும், அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு செக் பண்றதுக்கு இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி பாருங்க. ஸோ அதுல வந்து தமிழ்ல வந்து யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க அதை வந்து ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து AEPS ஆப்ஷன்ல 2FAல என்னென்ன ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 2-factor authentication அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம எவ்ரிடே AEPS லாகின் பண்ணி உள்ள போறப்ப ஏஜென்ட்டோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கேட்கும். ஸோ அதுக்கு வந்து 1 rupee வந்து கட் ஆகும். ஸோ அதுல வந்து ஆஃபர் வந்து கொண்டு வந்திருக்கு. ஸோ ப்ராடக்ட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ராய்நெட் ஹாஸ்பிஸ் ஷீல்டு இன்சூரன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த இன்சூரன்ஸோட ப்ரீமியம் வந்து நீங்க கஸ்டமருக்கு 500 or 700 ப்ரீமியம்ல வந்து நீங்க அப்ளை பண்ணி கொடுக்கணும். ஸோ நீங்க வந்து மந்த்லி ஒன்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதோட கமிஷன் வந்து 500 இருந்தா 60 rupees கிட்ட வரும். 700 ப்ரீமியம்க்கு 84 rupees வரைக்கும் உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ்க்கு வந்து கமிஷன் வந்துடும். இதுல 2FA ஓட ஆஃபர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 TFA வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ வந்துடும். ஓகே, அதாவது 2-factor authentication வந்து உங்களுக்கு ஃப்ரீ வந்துடும். சப்போஸ் 2 கஸ்டமருக்கு 2 இன்சூரன்ஸ் வந்து நீங்க போட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா மந்த்லி 500 or 700 ப்ரீமியம், அதே ப்ரீமியம்ல ஸோ அந்த ப்ரீமியமோட கமிஷன் அது தனியா உங்களுக்கு வந்துடும். 60 rupees or 84 rupees கமிஷன் வந்து வந்துடும். பட் அந்த 2-factor authentication அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 60 2-factor authentication உங்களுக்கு ஃப்ரீ வரும். ஓகே, ஸோ இது வந்து எல்லா பைப்லைன்ஸ்க்குமே சேர்த்து தான். ஸோ நீங்க எஸ் பேங்க், ICICI, ஏர்டெல் நீங்க எதுல 2-factor பண்ணியிருந்தாலுமே மந்த்லி 30 2-factor authentication ஃப்ரீனா அது ஃபர்ஸ்ட் 30 உங்களுக்கு ஃப்ரீ வரும். சப்போஸ் 2 நீங்க ஹாஸ்பிஸ் ஷீல்டு வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க கஸ்டமர்ஸ்க்கு அப்படின்னா உங்களுக்கு 60 TFA வந்து ஃப்ரீ வரும். அதுக்கு அடுத்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா DMTல KYC பண்றதுக்குரிய ஆஃபர். ஸோ இதோட ப்ராசஸ் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம புதுசா ஒரு கஸ்டமர் வந்து மணி டிரான்ஸ்ஃபருக்காக வர்றப்ப அந்த கஸ்டமரோட டீடைல்ஸ் எல்லாமே எடுத்துட்டு KYC பண்ணுவோம். KYCக்கு 10 rupees வந்து வேலட்ல இருந்து கட் ஆகும். ஓகே, இப்போ அதுல என்ன ஆஃபர் அப்படின்னா, இப்போ DMTல வந்து நீங்க ஒரு கஸ்டமருக்கு வந்து அந்த மாதிரி சென்டர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி KYC பண்ணிருக்கீங்க அப்படின்னா 10 rupees வந்து கட் ஆயிருக்கும். இப்போ அந்த மாதிரி KYC பண்ண சேம் டேவே நீங்க டிரான்சாக்ஷன் ட்ரை பண்ணிருக்கணும். அது ஒரு கண்டிஷன். ஸோ அந்த டிரான்சாக்ஷன் அமௌண்ட் வந்து 5000 rupeesக்கு வந்து சிங்கிள் டிரான்சாக்ஷனா சொல்றேன். ஸோ சிங்கிள் டிரான்சாக்ஷனா நீங்க வந்து 5000 rupees வந்து அந்த மணி டிரான்ஸ்ஃபர் வந்து ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க சென்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி KYC பண்ண அந்த 10 rupees இருக்கு இல்லையா, கட்டான 10 rupees வந்து உங்களுக்கு அன்னைக்கு நைட் வந்து ரீஃபண்ட் ஆயிடும். 12 o'clock ரீஃபண்ட் ஆயிடும். சப்போஸ் நீங்க வந்து அந்த டிரான்சாக்ஷன் அமௌண்ட் வந்து 2500ல இருந்து 4999 வந்து நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க ஒரு அமௌண்ட் மணி டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா அந்த KYC சார்ஜஸ் 10 rupees கட் ஆனதுல உங்களுக்கு 5 rupees வந்து அந்த நைட் வந்து உங்களுக்கு அது வந்து ரீஃபண்ட் ஆயிடும். ஓகே, ஸோ இந்த ஒரு கண்டிஷன் தான். 10 rupees வந்து நமக்கு வேலட்ல KYC பண்ணி கட் ஆயிருக்கும். சேம் டேவே நீங்க டிரான்சாக்ஷன் ட்ரை பண்ணணும். 5000 சிங்கிள் டிரான்சாக்ஷன் ட்ரை பண்ணா நீங்க கட்டான அந்த KYC 10 rupees அப்படியே ரீஃபண்ட் ஆயிரும். சப்போஸ் நீங்க வந்து 2500 to 4999 இந்த அமௌண்ட்டுக்குள்ள நீங்க ஒரு மணி டிரான்ஸ்ஃபர் ட்ரை பண்றீங்கன்னா 5 rupees வந்து KYC சார்ஜஸ் வந்து ரீஃபண்ட் ஆயிரும். இதை தவிர வந்து பாத்தீங்கன்னா DMTயோட நார்மல் கமிஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. நார்மலா உங்களுக்கு என்ன கமிஷன் வருமோ ஸோ அதுல இருந்து 0.05% வந்து உங்களுக்கு கமிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
ஸோ அடுத்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா NSDL பேன் கார்டு சர்வீஸ் வந்து ஆக்டிவேஷனுக்குரிய ஆஃபர். ஸோ இந்த Feb 2026ல NSDL பேன் கார்டு சர்வீஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஒன்லி ஒன் கண்டிஷன், நீங்கள் ஃப்ரீ ஆக்டிவேஷன் பண்ணி இந்த சேம் மந்த் அதாவது Feb முடிகிறதுக்குள்ள ஒரு சக்ஸஸ்ஃபுல் பேன் கார்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ அந்த இது வந்து ஃப்ரீயாகவே இப்போ நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மொபைல் ரீசார்ஜ். ஸோ மொபைல் ரீசார்ஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக சர்வர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் வித் ஹை சக்ஸஸ் ரேட் அண்ட் ஹை கமிஷன். ஓகே, ஸோ நமக்கு வந்து பெண்டிங் அண்ட் ஃபெயிலியர் வந்து ரொம்ப கம்மி. பொதுவாக அந்த ஆப்ஷனில் வந்து சர்வரில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் வந்து அதிகமாக இருக்கும், ப்ளஸ் கமிஷனும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் கமிஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ வோடஃபோனாக இருந்துச்சு அப்படின்னா 1.85% உங்களுக்கு கமிஷன் வரும், ஐடியாவுக்கும் 1.85, ஏர்டெலுக்கு ஒரு சர்வருக்குமே வந்து கமிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் ரிலையன்ஸ் ஜியோக்கும் அதே மாதிரி தான். ஓகே, ஸோ இந்த கமிஷன் வந்து நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சேம் நீங்கள் அதே ஆப்ஷன்ஸ் வந்து போர்ட்டலில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இபி பில்ஸ். ஸோ இபி பில் பேமெண்ட் வந்து நம்ம பாரத் கனெக்ட் ஆப்ஷனில் BBPS அண்ட் BBPS ப்ளஸ்னு 2 சர்வர் இருக்குது. ஸோ ரெண்டுத்துலையுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இபி பில்ஸோட கமிஷன் வந்து 0.16%. என்ன அமௌண்ட்டோ அதில் 0.16% வந்து கமிஷன். சேம் LIC பில் பேமெண்ட்ஸ். ஸோ அதே BBPS அண்ட் BBPS ப்ளஸில் வந்து ட்ரை பண்ணலாம். 0.12% வந்து LIC பில் பேமெண்ட்ஸ்க்கு வந்து கமிஷன் இருக்கு. தேங்க்யூ.